காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம், உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேன் ஐயா. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். கலையரசி உடல் நற்சுகம் பெற வேண்டியும் ஜார்ஜ் யுவானி மேரி தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இறைவன் இவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அருள வேண்டியும். தெனிஸ் மேரி குழந்தை சாமி 70ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டியும். மேலும் மரித்த இருதய சாமி, மேரி லில்லி, மரிய புஷ்பம், அந்தோனி ஜாய்ஸ், ஜோஸ்பின் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமதருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்.
இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 11 பாடல் பல்லவி. பேரன்பு மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்புகிறேன். பேரன்பு மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்புகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பு மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்புகிறேன். ஆண்டவரே, நீரம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்பர். பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்புகிறேன். ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 47 54 முடியும். அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறை வாக்கினர்களையும் திருத்துதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆவலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பகைவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். யார் சொன்னது? யார் சொன்னா? இயேசு கூறுகிறார். ஆனால் கடந்த 2-3 நாட்களாக இயேசு என்ன பண்றாரு? நற்செய்தி வாசகம் வாசிக்கிறோம். கடந்த 2-3 நாட்களா இயேசு என்ன செஞ்சிட்டு இருக்கார்? அவர் வாட்டின இஷ்டத்துக்கு திட்டுறாரு. ஐயோ கேடு, நீங்க என்ன ஒழுங்கா இருக்க மாட்டீங்கடான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? திட்டுறாரு. அது சரியா? இயேசு பகைவர்களை அன்பு செய்யுங்கள்னு சொல்றாரு. அதே இயேசு இன்று இஷ்டத்துக்கு திட்டுறாரு. அது சரியா தவறா? சரிங்களா? 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி, இது ஒரு பழமொழி வருமே, அடி உதவுவது போல். எனவே சில நேரங்களில் நாம் என்ன பண்ணணும்? கடுமையாக தான் நடந்து கொள்ள வேண்டும். இயேசு அவர்களை சாடவில்லை, ஆனால் அவர்களின் செயல்களை தான் அவர் என்ன பண்றாரு? சுட்டி காண்பவராக இருக்கின்றார். அவர்கள் அவரை வெறுப்பவராக இல்லாமல் மாறாக அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை தான் இயேசு என்ன பண்றாரு? வெறுக்கிறார். நாம் ஆண்டவர் எப்பொழுதுமே பாவிகளை வெறுப்பதில்லை, மாறாக பாவத்தை தான் வெறுக்கின்றார். இயேசு அதனால தான் திட்டுகிறார். இறைவாக்கினர்கள் வருகிறார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் சொல்வதை நீங்கள் கடைபிடிப்பதும் கிடையாது. ஒவ்வொரு வருடமும் சின்ன ஃபாதர் வந்து போகிறாரு. சின்ன ஃபாதரை யாரும் கண்டுக்கவும் மாட்டீங்க, சின்ன ஃபாதர் சொல்கிறத கேட்கவும் மாட்டீங்க, அப்படி தானே? எனவே ஒரு சில பேர் ஏன்டா எதுக்கத்தாலும் ஒன்று இழுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, அது எங்களுக்கு காதில் விழுது. எனவே இறைவாக்கினர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? இயேசுவும் ஒரு இறைவாக்கினராக தான் வருகிறார், ஆனால் அவரையே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரையும் சிலுவையில் அறைந்து விடுகிறார்கள். இயேசு கோபித்து கொள்கிறார் என்றால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அவருக்கு கோபத்தை எழுப்புவனவாக இருக்கின்றது. பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் படித்தவர்களாக, விவிலியம் அறிந்தவர்களாக, திருச்சட்டத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதன்படி அவர்களால் செயல்பட முடியவில்லை. ஏனென்றால் வெறும் வெளிப்புறத்தை மட்டும்தான் அவர்கள் அறிபவர்களாக இருக்கிறார்கள், அதன் உட்பொருளை அவர்களால் அறிந்து கொள்ள இயலவில்லை. அதனால்தான் இயேசு அவர்கள் மீது கோபித்து கொள்கின்றார். எனவே இயேசு என்னை தண்டிக்கிறார் என்றால் என்னை அவர் நல்வழி நடத்துகிறார் என்பதை நான் அறிந்து கொள்கின்றேனா? இயேசுவை அவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நான் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே இழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழுடன் பறித்து வந்து உந்தன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளர்களின் வேண்டல்களையும் ஏற்றருளும்.
இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியினால் விண்ணகம் ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலையும். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம். தெய்வீக ராகம், தேன் சிந்தும் ராகம். தேவா உன் நினைவாக உருவான ராகம். தேவா உன் நினைவாக உருவான ராகம். என் பாடல்தானே உன் கோயில் நாளும். என் பாடல்தானே உன் கோயில் நானும். அரங்கேறும் வேளை அந்தமே உயிரே வருக. உறவை தருக உயிரே
உனக்காக உருவான பாடல். உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம். உன் நாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன் நாமம் சொல்லாத நாவில்லையே, என்னாலும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன் நாமம் தானே நெஞ்சார பாடு. உன்னானே நெஞ்சார பாடு. சுகமான ராகம் நான் பாடும் பாடல். உயிரே வருக, உறவை தருக. உயிரே உனக்காக உருவான பாடல். உறவே உனக்காக நான் பாடும் பாடல் தெய்வீக ராகம். இயேசுவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியதிலும், இயேசுவின் திருவுதலை என்னை மீட்டதிலும், இயேசுவின் திரு ரத்தமே எனக்கு ஏற்றூற்றியதிலும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வாய்ந்தோரே தண்ணீரே என்னை கழுவியதிலும், கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சதிலும், ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்ததிலும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்ததிலும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல் எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை நம்பி வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. அமளியாயுதித்து அழகையை விரித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாயுதித்து அழகையை விரித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடம் ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க.
புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.